உங்க முதுகுக்கு பின்னால உங்களை பத்தி தப்பா பேசுறாங்களா, நம்பினவங்களே ஏமாத்துறாங்களா, சந்தோஷப்படுங்க. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். நான் ஒருத்தருக்கு உயிரை கொடுத்து உதவி செஞ்சேன். ஆனா அவங்க வெளியே போய் இவ சுயநலவாதி, இவ சரியான ஆள் இல்லைன்னு ஊரெல்லாம் தம்பட்டம் அடிச்சாங்க. நான் முதல்ல உடைஞ்சு போயிட்டேன். நாம நல்லது தானே செஞ்சோம், ஏன் இப்படி பண்றாங்கன்னு அழுதேன். ஆனா அப்போதான் எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் புரிஞ்சுது. அவங்க என்னை பத்தி தப்பா பேசினதால என் கூட இருந்த போலியான உறவுக்காரங்க, நடிக்கிற நண்பர்கள் எல்லாம் என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க. உண்மையா என் மேல அன்பு வச்சிருந்த 4 பேர் மட்டும்தான் என் கூட நின்னானுங்க. அப்பதான் புரிஞ்சுது, அவங்க என் மேல சேற்றவாறு இறைக்கல, என் வாழ்க்கையில இருந்த குப்பைய சுத்தம் பண்ணிருக்காங்க. அவங்க பேசின பழிச்சொல் தான் எனக்கு கிடைச்ச பெரிய ஃபில்டர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள ஏமாத்தினாங்கன்னா கடவுள் உனக்கு பாடம் எடுக்கிறாருன்னு அர்த்தம். அவங்க தூக்கி போடுற கல்லுல காயப்படாதீங்க. அந்த கல்லை வச்சு படிக்கட்டு கட்டுங்க. ஏன்னா குழி பறிக்கிற